ஓம் முருகா! இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தில் குறிப்பாக தமிழ் மக்களின் வாழ்க்கையோடு பின்னணி பிணைந்த ஒரு மகத்தான திருவிழாதான் தைப்பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் நாளே தைப்பூசம். இந்த தை நாள் வெறும் திருவிழா அல்ல, இது அகத்தினுள் உள்ள தீமைகளை அழித்து நன்மை வளர்க்கும் நாள். இது பக்தி, தியாகம், கட்டுப்பாடு, நம்பிக்கை ஆகியவற்றின் உச்சம்தான் இந்த தைப்பூசம். தைப்பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வரக்கூடியதுதான் தைப்பூசம். இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பான நாள். இந்த நாளில்தான் பார்வதி தேவி தீமையை அழிக்க வேல் என்னும் தெய்வீக ஆயுதத்தை முருகனுக்கு அருளினார். முருகன் யார்? அவர் யாரு? ஞானத்தின் வடிவம், இளமை, வீரம், தியாகம், அடக்கத்தின் சின்னம். தமிழர்கள் முருகனை தமிழ் கடவுள் என்று வணங்குகிறார்கள். அது ஏன் அப்படி வணங்குறாங்கன்னா, முதலில் இலக்கணம் அகத்தியம், முதல் தமிழ் பாடல்கள் திருப்புகழ், முதல் ஞான உபதேசம் ஓம். அனைத்தும் முருகனோடு தொடர்புடையது. தைப்பூசத்தின் பின்னணி சூரபத்மன் தான். சூரபத்மன் யாரு? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சூரபத்மன் யார் அப்படின்னா, அளவில்லா சக்தி, அகங்காரம், துன்பம் கொடுக்கும் குணம். அவன் தேவர்களின் முனிவர்களின் கொடுமைப்படுத்தினான். அதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் தனது 3வது கண் நெருப்பிலிருந்து முருகனை உருவாக்கினார். பார்வதி தேவி தனது சக்தியை வேல் வடிவில் முருகனுக்கு வழங்கினார். அந்த வேல்தான் அறியாமையை கிழிக்கும் ஞான ஆயுதம். முருகன் சூரபத்மனை வென்றார். அவனின் அகங்காரத்தை அழித்தார். அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றினார். இதன் பொருள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? தீமையை அழிக்கப்பட வேண்டும், ஆனால் திருந்தி வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். தைப்பூசம் என்பது வெறும் உடல் வேதனை அல்ல, வெறும் சடங்கு அல்ல, இது உள்ளார்ந்த பயணம். வேல்னா என்ன? வேல்னா ஞானம், வேல்னா உண்மை, வேல்னா நேர்மை. காவடினா என்ன? காவடினா அகங்காரம், ஆசை, கோபம், பொறாமை, மோகத்தை சுமந்து செல்வது. பால் காவடினா மன தூய்மை, பன்னீர் காவடினா பக்திக்கு, அழகு குத்துதல்னா தீய வார்த்தைகளை கட்டுப்படுத்துதல், தீய எண்ணங்களை அடக்குதல். முதல் நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி பக்தர்கள் விரதம் இருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? விரதம்னா என்ன? வெறும் உணவு சாப்பிடாம இருப்பதில்லை. தவறான பழக்கங்களை தவிர்ப்பது, கோபத்தை தவிர்ப்பது, பொய்யை தவிர்ப்பது, தீய பேச்சை தவிர்ப்பது, தீய சிந்தனையை தவிர்ப்பது. இதுதான் உண்மையான விரதம். தைப்பூச திருவிழா தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை இங்கெல்லாம் நல்லா தைப்பூசம் கொண்டாடுவாங்க. இது தமிழர்களின் ஒற்றுமை சின்னமாக இந்த தைப்பூசம் விழாவாக கொண்டாடுறாங்க. இப்போ வர காலத்துலலாம் கோபம் அதிகம், பொறாமை அதிகம், சுயநலம் அதிகம். முருகன் நமக்கு சொல்கிறது ஒரே ஒரு இதுதான்: அகங்காரத்தை குறைக்கணும், உழைப்பை அதிகரிக்கணும், பக்தி வளர்க்கணும், ஒழுக்கம் கடைப்பிடிக்கணும். இதை தான் நம்ம கடவுள் எதிர்பார்க்குறாரு. தைப்பூசம் ஒரு நாள் விழா அல்ல, ஒரு வாழ்க்கை பாடம். வேல் நம் மனதில் இருக்க வேண்டியது, முருகன் நம் செயல்களில் இருக்கணும். உள்ளத்தில் தீமை இருந்தால் வேல் கையில் இருந்தாலும் பயனில்லை. உள்ளம் தூய்மையாக இருந்தால் வேல் தேவையில்லை. முருகனே போதும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு முருகன் யாருக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறார் தெரியுமா? நம்ம யூத்துக்கு தான், நம்ம யங்கர்ஸ்க்கு தான். ஏன்னா அந்த யூத்துக்கு, இளைஞர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப கோபம், கன்ஃபியூஷன், பர்பஸ் இல்லாத லைஃபு இதெல்லாம் இருக்குது. முருகன் என்ன சொல்கிறார்? நீ யார் முதல்ல தெரிஞ்சுக்கோ. முருகன் குழந்தை இல்லை, முருகன் டீனேஜர் இல்லை, அவர் தான் எட்டர்னல் யூத். அதனால தான் யூத் எல்லாம் முருகன்கிட்ட கனெக்ட் ஆகுறாங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் முருகனுக்கு வள்ளி ப்ளஸ் தேவயானை 2 பேர்? இதோ
அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவயானை வந்து டிசிப்ளின், வள்ளி வந்து லவ். லைஃப்பில் டிசிப்ளின் மட்டும் இருந்தால் லைஃப் ட்ரை ஆகிடும், லவ் மட்டும் இருந்தால் லைஃப் லூஸ் ஆகிடும். ரொம்ப லைஃப்பில் வந்து நம்ம லாஸ் பண்ணிடுவோம். 2 பேலன்ஸாக இருந்தால் தான் முருகன் வாழ்க்கை. இதுதான் முருகன் இளைஞர்களுக்கு சொல்கிற மெசேஜாகவும் எடுத்துக்கலாம். பல பேருக்கு டவுட்டு, அலகு குத்துறாங்க, பிளட் இல்லையே எப்படி? அது வந்து சயின்ஸ் ரீதியாக எப்படி சொன்னால், டீப் டிவிஷன், ப்ரீத்திங் கண்ட்ரோலு, மைண்ட் ஃபோக்கஸு அண்டு பெயின் பிளாக் பண்ணுற ஹார்மோன்ஸ், இதனால தான் ரியல் டிவோட்டுக்கு வந்து பெயின் ஃபீல் ஆகாது. மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்து பாடி ஒபே பண்ணோம்னாலேவும் அது வந்து அலகு குத்தும்போது பிளட்டு வராது. வேல் எதுக்கு? லீஃப் சேஃபில் இருக்குது. லீஃப் வந்து லைஃப். ஸோ வேல் ஷார்ப் பாயிண்ட் வந்து அதோட ஷார்ப் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸாக இருக்கும். வேல் மிடில் வந்து ராடாக அந்த பேலன்ஸ் பண்ணுற லெவலுக்கு, அந்த லெவலுக்கு இருக்கும். வேல் ஹேண்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைஃப்பில் ஃபோக்கஸ், பேலன்ஸ், கண்ட்ரோல் இருந்தால் ஈக்குவலாக லைஃப்பை வந்து ரன் பண்ணி எடுத்து போகலாம். தைப்பூசத்தில் அதிகமாக யார் விரதம் இருப்பாங்க? அம்மாக்கள், பெண்கள். ஏன்? அம்மா தான் ஃபஸ்ட்டு டிவோட்டட். பார்வதி வேல் கொடுத்து ஒரு அம்மாவின் பலி. அதனால தான் முருகபக்த அம்மாவின் பிரார்த்தனையில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே ரியாக்ட் பண்ணுறோம். ஆனால் லைஃப்பில் சிக்னல் வந்தால் இக்னோர் பண்ணுறோம். முருகன் சொல்கிறார், வெளியில் சத்தம் குறைவாக இருக்குது, உள்ள சைலன்ஸ் அதிகரித்தா ஆன்சர் கிடைக்கும். மெடிடேஷன், சைலன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல், இதுதான் தைப்பூசம். இந்த இடத்துல பாஸ் எடுத்து கேமராவை பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும், காவடி எடுக்கிறது பெஸ்ட்டா, நம்ம மைண்டில் இருக்கிற பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது பெஸ்ட்டானு. ஒரு ஆர்டினரி மேன் வந்து முருகனுக்கு காவடி எடுத்தார். அவர் கேட்டது வெல்த் இல்லை, ஃபேம் இல்லை, பீஸ்ஃபுல். அவர் லைஃப்பில் வந்து அமைதியாக எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான். ஆனால் அவர் சொன்னார், காவடி இறக்குன பிறகு என் மனசு லேசாகிடுச்சு. தட் இஸ் தைப்பூசம். கோவிலுக்கு மட்டுமல்ல, கண்டென்ட்டுக்கு மட்டுமல்ல, கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். உள்ளத்தில் வேல் எடுத்தால் வெளியில் காவடி தேவையில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மார்னிங் தைப்பூசம் அன்னைக்கு மார்னிங் குளிச்சுட்டு மனசில் நல்லா எண்ணம் வச்சுக்கோங்க. கோபப்படாதீங்க. இன்று கோபப்பட மாட்டேன் என்ற எண்ணத்தை வந்து வளர்த்துக்கங்க. வீட்டில் இருந்தால் ஒரு சின்ன விளக்கு ஏற்றுங்க. ஓம் சரவணபவ 11 முறை சொல்லுங்கள். முடியும்னா கோவிலுக்கு போங்க. பால், பழம், பஞ்சாமிர்தம் யாருக்காவது கொடுக்கலாம். இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு மனசார சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவே பெரிய புண்ணியந்தான். ஒரு நாள் அந்த தைப்பூசம் அன்னைக்கு கோபமாக இருக்காதீங்க, பொய் பேசாதீங்க, கெட்ட வார்த்தையை வந்து தவிர்த்துக்கங்க. யாருக்கிட்டையும் கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க. யாராவது கஷ்டப்படுத்தினா மனசில் மன்னிப்பு கேளுங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள வந்து இக்னோர் பண்ணிவிட்டு மைண்டை வந்து ரிலீஃபாக வச்சுக்கோங்க. இன்று நான் நல்லவனாக நடந்துட்டேனா இல்லையான்னு ஆனால் தைப்பூசம் அன்னைக்கு நினச்சி பார்த்துட்டு முருகனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். காவடி எடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, கோபத்தை கீழே வைக்க தெரிஞ்சுக்கங்க. அதுவே தைப்பூசம். கட்டாயம் காவடி எடுக்கணும்னு இல்லை, கட்டாயம் வேல் குத்தணும்னு இல்லை. நல்ல மனசு, நல்ல செயல், இதுதான் முருகனுக்கு பிடிச்ச தைப்பூசம். ஓகேவா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம பல பேர் நினைக்கிறோம், நான் பெரிய தவம் பண்ணலை, காவடி எடுக்கலை, அப்போ முருகன் என்னை ஏற்றுப்பாரா அப்படின்னு. முருகன் சொல்லுவார், முருகன் உன் மனசில் பார்க்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை அம்மா கிட்ட வெறும் புன்னகை கொடுத்தாலே அம்மாவை சந்தோஷப்படுத்துவாங்க.
அது மாதிரி தான் முருகனும். ஒரு நாள் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். மணி ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அப்போது ஒரு சின்ன லைட் வந்தால் கூட எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அது வேறு லெவல் ஃபீலிங்க. நான் அதை அனுபவித்து பார்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் எப்போயாவது ஒன் டைம் சின்ன விஷயத்தில் கூட அனுபவிச்சிருப்பீங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். அது சின்ன ஸ்மைல், ஏதாவது யாராவது சிரிக்க வைக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். வேதனையில் இருக்கும்போது அந்த சின்ன ஸ்மைல் இருக்குல்ல, அதுதாங்க. அதே மாதிரி தான் முருகன், அதே லைட்டு தான். அவர் ப்ராப்ளம் ரிமூவ் பண்ணலை. ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரென்த்தை வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைலன்ஸில் உங்களுக்கு ஓன் வாய்ஸ் கேட்கும். முருகன் அங்கே தான் பேசுகிறாரு. அதனால தான் முருகன் மலை மேலே இருக்கிறாரு. நாய்ஸ் இல்லாமல், சிக்னல் எதுவுமே கிளியராக கிடைக்காம, பீஸ்ஃபுல்லாக அவர் பேசாமல் நிம்மதியாக இருக்கார். அதே மாதிரி தான் எவ்வளோ கோபம் வந்தாலும், என்னவா இருந்தாலும் நம்ம மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாலேவும் அதுவே பெரிய சந்தோஷந்தாங்க. நம்ம எல்லோரும் ஒரு காவடி தான். ரெஸ்பான்சிபிலிட்டி காவடி, எக்ஸ்பெக்டேஷன் காவடி, ஃபியர் காவடி. ஒரு நாள் இந்த காவடி எல்லாம் கீழே வை அப்படின்னு தைப்பூசம் சொல்லுது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன், அந்த பயம் எல்லாத்துலேயுமே கீழே வச்சுட்டு, அப்போ தான் உனக்கு முருகனை ஃபீல் பண்ணுற மைண்ட் செட் வந்து கிடைக்கும். அம்மா ஒரு காவடி, குழந்தையாக ஸ்லீப் சாக்ரிஃபைஸ், ஃபுட் சாக்ரிஃபைஸ், லைஃப் சாக்ரிஃபைஸ். அதனால தான் முருகன் பக்தன் அம்மாவை ப்ரேயரில் ஆரம்பிக்கலாம். அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணுதான் அவன் தான் முருகன் பக்தன். கண்டிப்பாக யாரெல்லாம் முருகன் பக்தராக இருக்கீங்களோ அவங்கள வந்து அம்மாவோட ஃபீலிங்கை வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க. அம்மாவை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாவை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிற ஆள் தான் முருகன் பக்தனாக இருக்க முடியும். இந்த தைப்பூசம் வந்து கோவிலுக்கு போகும்போது ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. முருகன் ஸ்டோனில் இல்லை, முருகன் உங்கள் இன்டென்ஷனில் தான் இருக்காங்க. வேல் கையில் பிடிச்சா பவர் வரும், ஆனால் வேல் மனசில் பிடிச்சா லைஃப் மாறும். இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஒருத்தரை மன்னிச்சிருங்க, ஒரு நல்ல செயல் பண்ணுங்கள். இதுதான் முருகனுக்கு பெஸ்ட்டு தைப்பூசம் கிஃப்ட்டு. காவடி எடுக்க முடியாவிட்டாலும் கவலை வேண்டாம், வேல் குத்த முடியாவிட்டாலும் கவலை வேண்டாம். உங்களோட உள்ளத்தை தூய்மையாக இருந்தால் முருகனே போதும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ கேட்டதும் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு லைனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருங்க. எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நம்ம அமைதியாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் எந்த துன்பங்களும் துயரங்களையும் நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாருடைய லைஃப்லேயும் கவலை இருக்குது. அதுக்காண்டி ரொம்ப சேடாக இருக்காதீங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுவே பெரிய இது தான். ஆனால் நம்மளால் முடியாதுன்னு சொல்லி உக்காந்துடாதீங்க. எவ்வளோ தான் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பலன் கிடைக்கும். அது மாதிரி முருகன் முருகன் சொல்லி அந்த லைன்லேயே டிவிஷன் மோட்லேயே போகக்கூடாது. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் முருகன் எல்லாமே இது பண்ணுவோம். நம்ம எந்த ஒரு செயலும் வந்து செய்யாமல் முருகன் பார்த்துப்பாருன்னா அது வாய்ப்பில்லை, சான்ஸ் இல்லை. நடைமுறைக்கு அது செட் ஆகாது. உங்கள் மனசளவில் முருகனை நினச்சிக்கிட்டாலும் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும், நன்மை கிடைக்கும்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லதே நடக்கும். அனைவருக்கும் தைப்பூச திருவிழா நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எப்படி என்ன மாற்றம் இருக்குதுன்னு கமெண்டில் ஒரு லைனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ். பை.